கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான கிருபையினாலே, தேவனுடைய கிருபையினாலே காலை வேளையிலே 2 பகுதிகளிலே கேனீரின் சந்ததியும் புது உடன்படிக்கையின் சபையும் என்கிற கோணங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் தந்தார். அதில் விசேஷமாக கேனீரின் சந்ததி ஆபிரகாமின் சந்ததியோடு எவ்வளவு அதிகமாய் பின்னி பிணைந்து ஐக்கியப்பட்டு எப்படிப்பட்ட பந்தத்தோடு இணைந்திருந்தது என்பதை வேத வசனங்களின் மூலமாய் நாம் பார்த்தறிய ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அதில் விசேஷமாக மோசே என்பவன் மீதியான் தேசத்துக்குள்ளே, அதுவும் கேனீருடைய வம்சத்துக்குள்ளே கேனியனாகிய எத்திரோவின் மகளை சிப்போராளை விவாகம் செய்த அற்புதமான காட்சியை புது உடன்படிக்கையிலே நாம் சற்று விஸ்தாரமாய் பார்த்தறிய ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். நம்முடைய பரம மோசே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரும் புறஜாதிகளாகிய பாவிகளும் துரோகிகளும் உடன்படிக்கைக்கு அந்நியர்களும் தேவனற்ற சூழ்நிலையில வாழ்ந்து வந்த நம்மையும் நேசித்து நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்து நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் அவருடைய விளையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாய் விசேஷமாய் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனவாட்டியாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார் என்பதை காலை வேளையிலே தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அதனையும் தொடர்ந்து இஸ்ரவேலும் கேனியரும் எவ்விதமாய் ஐக்கியப்பட்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் என்பதையும் நம் காலைவெளியிலே தியானிக்க ஆண்டு உதவி செய்தார். கூடுதலாக அமலேக் என்னும் மாம்சத்தை விட்டு, மாம்சத்துக்குரியவர்களை விட்டு உடனடியாகவே அவர்கள் விலகி, அவர்களுக்கு வார்த்தை வந்தவுடனே உடனடியாகவே அவர்கள் விலகி அவர்களை விட்டு பிரிந்து போன அழிவுக்கு தப்பின காரியங்களை எல்லாம் நாம் சிந்திக்க ஆண்டு உதவி செய்தார். இப்போ நம்ம சிந்திக்க போறது அதிலும் விசேஷமாய் இஸ்ரவேலரோடு இஸ்ரவேலராய் அல்லது இஸ்ரவேலரோடு இணைக்கப்பட்டு அவர்களுடைய குடியிருப்பு பகுதிகளில் இவர்களும் குடியிருந்தவர்களாய் அவர்களுக்குரிய பங்குகளிலே தாவீது அனுப்பின அவர்களுடைய பங்குகளிலே இவர்களும் பங்கு பெற்றவர்களாய் அவர்களும் இவர்களும் இணைந்தே காணப்பட்ட அப்படிப்பட்ட அனுபவத்தை தான் காலைவேளையில் தியானித்தோம். ஆனால் இந்த கேனியரின் சந்ததியார் அவர்களையும் விஞ்சுகிற அளவுக்கு அவுட்ஸ்டாண்டிங் என்று சொல்லுகிற அளவுக்கு Kenites lived such as a best examples or outstanding examples before us அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம். அவர்கள் மிக அருமையான திருஷ்டாந்தங்களா, மிக நேர்த்தியான உதாரணம் கொடுக்கப்படக்கூடியவர்களா அவர்கள் காண்பிக்கப்பட்டிருந்தார்கள். மீண்டும் சொல்றேன், காலையில இஸ்ரவேலரும் கேனியர்களும் ஒன்றாய் இணைந்து ஐக்கியப்பட்டிருந்து அவர்களுக்குள்ள இருந்த அந்த சம்பாஷணை, அவர்களுக்குள்ள இருந்த அந்த ஒருமனம், அவர்கள் அமலைக்க விட்டு விலகினது போல இவர்களும் அமலைக்க விட்டு விலகி இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருந்ததை பார்த்தோம். எப்பொழுது நாம் பார்க்க போகிறது, இஸ்ரவேலரிலும் இவர்கள் சிறந்தவர்களாய், யூதர்களிலும் இவர்கள் சிறந்தவர்களாய் காணப்படுகிறத நாம் படிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 55ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க நம்ம கேட்கலாம். 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 55வது வசனம். ஆம். ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியரான கேனியர் இவர்களே என்று இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அங்க அம்மாத்தின் இருக்கு. சில பதத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எலியா விதவை வீட்டுக்கு அனுப்பப்பட்டான். அந்த இடம் சரப்தா, சாரிபாத் என்கிற ஒரு விதவை வீட்டுக்கு தான் அவர் போனார் சொல்லி 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல பார்க்கிறோம். ஆனா லூக்கா 5 அதிகாரத்துல வரும்போது அது சரப்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரப்தா வேற, சாரிபாத் வேறையா? இல்ல, அந்த எழுத்து பிள்ளையில அங்க சாரிபாத் இருக்கு, இங்க சரப்தான் இருக்கு. அதுல 2 வேற வேற அர்த்தம் அல்ல. அதே போல எங்க அம்மாத்தின் இருக்கு. அதாவது யோனதாப்
யோனதாப் என்கிற ஒரு மனுஷன். இங்கே பார்க்கிறோம், ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியரான கேனியர் இவர்களே அப்படின்னு சொல்லி கேனியருடைய வம்சாவளி இங்கு காண்பிக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இவர்கள் யூதர்களுக்குள்ளே பங்கு பெற்றவர்கள், யூதர்களுக்குள்ளே பெயர் பெற்றவர்கள். அதனாலதான் இந்த 1 அதிகாரம் துவக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட பார்க்கும்போது யூதாவின் குமாரரை குறித்து 3 வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அந்த யூதாவினுடைய யூத கோத்திரத்தினுடைய சந்ததியார் அறிவிக்கப்படுகிற இடத்துலதான் அவர்களுடைய ஸ்தலத்துக்குள்ளே இவர்களும் குடியிருந்தார்கள் என்று சொல்லி ரேகாப் வீட்டாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ரேகாப் வீட்டாரும் யாருதான்? சத்தமா சொல்லுங்க, யாருதான்? கேனியர் தான். ரேகாப் வீட்டாரும் கேனியர் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாம் இந்த எரேமியாவின் புஸ்தகம் 35வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்க 35 அதிகாரத்தை தான் இப்ப முழுக்க நம்ம தியானிக்க போகிறோம். எரேமியா 35வது அதிகாரத்தை நாம் வரும்போது அங்கே எரேமியாவுடைய நாட்கள்ல நம்ம ஆரம்பத்திலே தியானிச்சிருக்கிறோம். பாபிலோனிய சிறைப்பிடிப்பு யோயாக்கீம் என்கிற ராஜாவுடைய நாட்கள்ல முதலாவதும், 2வது யோயாக்கீன் என்கிற ராஜாவுடைய நாட்கள்ல 2வது சிறைப்பிடிப்பும், செதேக்கியா என்னும் ராஜாவுடைய நாட்கள்ல 3வது சிறைப்பிடிப்பும் காணப்பட்டிருந்ததை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே எரேமியா 35வது அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கிறோம், யோயாக்கீமுடைய ராஜ்யபார காலத்துல தான் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ரத்தின சுருக்கமா முதல் பகுதியை சொல்லுகிறேன். ரேகாவின் குமாரன் ரேகாவின் வீட்டாரை நீ அழைத்து என்ன செய்யணும், அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தினுடைய அறைகள்ல ஒரு அறைக்கு அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக சில குடங்குடமா என்ன செய்யப்படுகிறது, திராட்சரசம் வார்த்து வைக்கப்பட்டு அவைகளை குடிக்கும்படி நீ சொல் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு குடத்துல எல்லாம் என்ன செஞ்சுக்க, திராட்சரசத்தை வார்த்து வச்சுக்க, அதோடைய கிண்ணங்கள் எல்லாத்தையும் வச்சு திராட்சரசத்தை வார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டு குடிக்க சொல்லு, அவங்க குடிக்க சொல்லுன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அப்ப ரேகாபின் புத்திரர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுதான் இங்க கவனிக்கிறோம். எரேமியா 35வது அதிகாரம். ரேகாபுடைய வீட்டான்னு சொல்லும் போது நீங்க வேற ஏதோ இடத்துக்கு போயிட்டு நினைக்க கூடாது. இவங்களும் யாருதான்? கேனியர் அப்படின்னு சொல்லிதான் 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 55 வசனத்துல பார்த்தோம். அப்ப எரேமியா 35 ரொம்ப விசேஷித்த அதிகாரம். இது உண்மையிலே சொல்ல போனா நானும் ஆரம்ப நாட்கள் சும்மா கூட அப்படி வாசிட்டு போயிருக்கேன். அதிக வெளிச்சம் இல்லாம ஆயிடுச்சு. ஒரு நாள் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. 2016வது வருஷம், நான் சொல்றது ஒரு 9 வருஷத்துக்கு முன்பாக ஒரு சகோதரர், எனக்கு ரொம்ப நெருங்கின ஒரு ஆவிக்குரிய நண்பர் எனக்கு போன் போட்டு சொல்றாரு. நல்ல ஞாபகம் இருக்கு, 2016 கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ போன் போட்டு சொல்றாரு, செல்வகுமார் இந்த எரேமியா 35 அதிகாரத்தை நீ வாசிப்பார். ஏன்னா அவங்க சர்ச்சில் நான் தொடர்ந்து ஒரு 8 நாள் பைபிள் ஸ்டடி எடுத்தேன். 2016 ஜூலைல அவங்க சர்ச்சு பெரிய ஒரு 800 பேர்கிட்ட வருவாங்க, இப்போ 1000 பேருக்கு மேல வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்கிட்ட சொன்னாரு, நீ பைபிள் ஸ்டடி எல்லாம் எடுக்கிறீல்ல, நீ இதை கொஞ்சம் தியானிச்சு பாரு அப்படின்னு எனக்கு சொன்னார். நான் பாருங்க, நான் உண்மையிலே பைபிள் வாசித்ததெல்லாம் பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணெயில்லாம், அவ்வளவுதான். நான் சொற்ப தான் வாசித்திருக்கேன், விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் நான் பைபிள் வாசித்திருக்கிறேன். மற்ற அநேக பரிசுத்தவான்களை போல 60 முறை 70 முறை 100 முறைலாம் நான் வாசிக்கல. ஒரு சில நேரங்கள் தான் நான் பைபிளை வாசித்திருப்பேன், ஓரளவுக்கு முடிச்சிருப்பேன். அப்போ அவர் சொன்னார், என்னடா நம்ம இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லி எரேமியா 35 வாசு பாரு, உனக்கு நிச்சயமா உனக்கு உனக்கு நிறைய வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. நானும் எடுத்து வாசித்தேன். பல இடங்கள்ல செய்தி கொடுத்திருக்கிறேன். நீடித்த வாழ்வு அப்படிங்கிற ஒரு தலைப்புல உண்மையிலே ரேகாபின் வீட்டார் எவ்வளவு வைராக்கியமாய் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமா இருக்கிறது. பிரியமானவர்களே, எதுக்காக எரேமியாவிட்ட இதை சொல்றாரு அப்படின்னா, சோரம் போன தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தை சீர்படுத்துவதற்கு, அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு உணர்த்தி காட்டுவதற்கு, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன அந்த முரட்டாட்டம் உள்ள சுபாவத்தை அவர்களுக்கு கண்டித்து உணர்த்தி, அவர்களுடைய அறியாமையை அவர்களுக்கு காட்டி கொடுப்பதற்கு கர்த்தர் எரேமியா மூலமா இந்த வார்த்தைகள் எல்லாம் ரேகாபின் வீட்டாருக்கு தெரியப்படுத்துகிறார். எரேமியாவும் அதே போல ஆலயத்தினுடைய அறைகள்ல ஒன்றில் அழைத்து வந்து திராட்சை குடிக்க சொல்றார். குடிங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். பாருங்க 35வது அதிகாரம் எரேமியா கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. 2ஆம் வசனத்தை பாருங்க. நீ ரேகாபுடைய வீட்டுக்கு போய் அவர்களுடைய பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றில் அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அபிசனியாவின் குமாரனாகிய எரேமியாவுக்கு மகனான எசனியாவையும் அவனுடைய சகோதரியும் அவனுடைய குமார்
எல்லாரையும், ரேகாபுடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து கர்த்தருடைய ஆலயத்திலே அதெல்லாம் கொண்டு வர்றாரு. 5ஆம் வசனத்துல, திராட்சரசனால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபுடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு தான் அவங்க சொல்றாங்க, அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறது இல்லை. ஏனென்றால் ரேகாவின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேகாவின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் எப்படி இருக்கும்படிக்கு, நீடித்திருக்கும்படிக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 7ஆம் வசனத்துல 6 காரியங்கள் இருக்கு. 5 காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, ஒரே ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்றாரு. செய்யக்கூடாது எத்தனை காரியம்? 5 காரியங்கள் இருக்கு. செய்ய வேண்டிய காரியம் எத்தனை இருக்கு? ஒன்னே ஒன்னு இருக்கு. அங்க சொல்றாரு, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும், அப்படி அர்த்தம் என்னன்னா என்றென்றைக்கும் வீட்டை கட்டாமலும், அதான் உண்மையான அர்த்தம். ஞாபகம், என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும், வீட்டை கட்டாமலும், விதையை விதையாமலும், திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும், அதை கையாளாமலும். 5 காரியம் சொல்றார். சொல்லிட்டு, உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும். 7ஆம் வசனத்துல சொல்றார். அப்ப ரேகாபின் குமாரன் பாருங்க, ரேகாபினுடைய அழகா போட்டிருக்கு, ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப். ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் அவனுடைய சந்ததிக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாருன்னா, அவங்க பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, அவங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து சந்ததியா என்ன செய்யக்கூடாதான்? திராட்சரசம் குடிக்க கூடாது, வீட்டை கட்டக்கூடாது, விதைக்க கூடாது, திராட்சை தோட்டங்களை நாட்டக்கூடாது, அதை கையாளக்கூடாது. நீங்க இருக்கிற நாள் எல்லாம் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக. அது அப்படியே கை கொண்டு வந்திருக்காங்க. நாங்க இந்நாள் வரைக்கும் அழகா சொல்றாங்க, கட்டளையிட்டார், எங்களுக்கு கட்டளையிட்டார். 7ஆம் வசனத்துல 8ஆம் வசனம், அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும், நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும், ரேகாவின் குமாரனாகி எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்ல, பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் இங்க வரும்போது அதுக்கு மட்டும் என்ன செஞ்சிருக்கிறோம்? அதனால நாங்க எருசலேமுக்கு எருசலேம்ல என்ன செஞ்சிருக்கோம்? தங்கி இருக்கிறோம். அதனால நாங்க எங்க இருக்கிறோம்? அவனுக்கு தப்பும்படிக்கு நாங்க எருசலேம்ல தங்கி இருக்கிறோம் சொன்னோம்னா 12ஆம் வசனத்துல மறுபடியும் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? அவங்க ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கைக்கொள்ளப்பட்டு வருது. அழகா சொல்றாரு. 14ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் என்ன செய்யப்பட்டு வருகிறது? கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருந்தும் எனக்கு என்ன செய்யாம போனீங்க. அப்ப எதுக்காக இதை சொல்றாருன்னா, இவன் பாருங்க, இஸ்ரவேலரையும் இவங்க மிஞ்சிட்டாங்க. அவுட்ஸ்டாண்டிங் லைஃப் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது மன்னிக்கும், they surpassed the life of Israelites. இஸ்ரவேலுடைய வாழ்க்கைய ஓவர் கம் பண்ணிட்டாங்க, அதையும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அப்படிதான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. இங்க ஆண்டவர் முதல்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இந்த 2 பேரும் ஒன்னா இணைஞ்சு இருக்கிறாங்க, 2 பேரும் ஒன்னா அப்படியே இருக்காங்க. இப்போ அவங்களுடைய தரத்தை ரொம்ப அதிகமா உயர்த்துறாரு. அவங்களுக்குள்ள கீழ்ப்பிடுதல் இருந்துச்சு, ஆனா இஸ்ரவேலுக்குள்ள கீழ்ப்பிடுதல் இல்லையே. இதுதான் புது உடன்படிக்கையில இப்ப இருக்கக்கூடிய நிலவரம். இதுதான் நீ கூடாரவாசிகள் அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு, அதனாலதான் கேனியர் இஸ்ரவேல் எல்லாம் பார்த்து இன்னைக்கும் ஒரு கூட்ட இஸ்ரவேலரா இருக்காங்க, பாரம்பரிய இஸ்ரவேலர்கள். தசமபாவம் கொடு, அந்த காணிக்க கூடு, இந்த காணிக்க கூடு. ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கு, ஒரு கவர் அணிச்சு காணிக்க கொடுக்காங்க வெகுமதி. அதுல பார்த்தா ஏகப்பட்ட இது போட்டிருக்கு, கட்டட நிதி, அப்புறம் மகிழ்வித்து மகிழ், அப்புறம் மிஷனரி காணிக்கை, தசமபாக காணிக்கை, சோத்திர காணிக்கை, அப்புறம் நரகத்துக்கு போகிற காணிக்கை. நம்ம தான் சேர்த்துக்கணும். அதை சரியான ஒரு நிலவரம் இல்லையே. எங்க போனாலும் பணம் தானா?
எங்க போனாலும் பணமா? கூடார வாசிகள் அப்படிங்கிறத மறந்துட்டார்களோ? இங்க வேதத்தை பாருங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனம் நினைச்சது கீழ்ப்படியமா இருக்கு. இன்னைக்குள்ள நிலவரத்தை காமிச்சு கொடுக்கிறாரு. புது உடன்படிக்கையினுடைய சபை அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கேனியருடைய வாழ்க்கையை பாருங்க. ரேகாபின் வீட்டாராகிய கேனியருடைய சந்ததியார் அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோனதாப் எந்த காலத்துல வாழ்ந்தவர்? யெகூ வாழ்ந்த நாட்கள்ல வாழ்ந்தவர். எல்லாத்துக்கும் வசனாதாரம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஒரு பக்கத்துல எரேமியா 35வது அதிகாரத்தை ஒரு கையில வைத்துக் கொள்ளலாம். அங்கே 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் அதுல 15ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது, யார் தெரியுமா? யெகூ. அதுக்கு முந்தின அதிகாரம் 9வது அதிகாரத்தில் யெகூவை இஸ்ரவேல் மேல கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் துவக்கத்திலே தீர்க்கதரிசன புத்திரர்களில் ஒரு வாலிபனை எலிசா அழைத்து, நீ போய் என்ன செய், யெகூவை அபிஷேகம் பண்ணிட்டு இன்னென்ன மாதிரி சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறார். அவனும் போய் என்ன செய்கிறான், சேனாதிபதியாகி உமக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை உண்டுன்னு சொல்லி அவனை தனியே அழைத்து அவன் மேல் அபிஷேக தைலத்தை, குப்பையில உள்ள அந்த தைலத்தை வார்த்து அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்துட்டு அவன் போயிருந்தான். அது தொடர்ந்து அவனுக்கு முன்னால வஸ்திரத்தை விரித்து யெகூ ராஜாவாகி யெகூ வாழ்கன்னு சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறது இருக்கா இல்லையா? இருக்கிறது. இதை தொடர்ந்து யெகூவை கொண்டு ஆண்டவர் யேசபேல் மற்றும் ஆகாப் என்பவர்களுடைய அந்த சந்ததியை வேறறுக்கும்படி சித்தம் கொண்டார். எல்லா அருவருப்புகளையும் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த யெகூ மூலமாய் ஆண்டவர் நிறைவேற்ற சித்தம் கொண்டார். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. 10வது அதிகாரத்துக்கு வரும்போது இப்ப தேவனுடைய வைராக்கியத்தை காண்பித்துக் கொண்டே போறான். தேவனுக்காக அவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறத, தேவனுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற வைராக்கியம் உள்ள யெகூவாய் அவன் காணப்பட்டான். போய்கிட்டே இருக்கிறான். இந்த போற வழியில தான் 15ஆம் வசனத்துல வழியில ஒருத்தனை சந்திக்கிறான். அதான் போட்டிருக்கு, அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவன் என்ன செஞ்சான்? உபசரித்து. நான் ஏற்கனவே சொன்னேன், கேனியரும் இஸ்ரவேலரும் என்ன செய்வாங்க? ஒன்னா இருந்துருவாங்க. அப்படி நண்பர்கள் உபசரிக்கிறாங்க, விசாரிக்கிறான், உபசரிச்சு என்ன சொல்லலாம் தெரியுமா? என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையா இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையா இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப் என்ன சொன்னா? அப்படி இருக்கிறது என்றான். புது உடன்படிக்கையுடைய சபையை பாருங்க. இஸ்ரவேலரும் கேனியரும் எப்படி இருக்காங்க பாருங்க, எப்படி இருக்கு? ஒன்னா இருதயம் ஒத்து போகுது. அப்ப அதனாலதான் சொல்றேன், இந்த புது உடன்படிக்கையுடைய சபைக்கு அடையாளம் சொன்ன உடனே அதற்கு யோனதாப் சொல்லிட்டான். என்ன யோனதாப்னா இது வேற ஏதோ ஒரு யோனதாப்பா இருக்குமோ நினைச்சிடாதீங்க. அப்படி நம்ம குழப்பிடுவோம் சொல்லிட்டு தான் அங்க எழுதியிருக்கு, ரேகாபின் குமாரனாகிய யோனதாப். மறந்துடக்கூடாது பார்த்தீங்களா? ஆனா இது இல்ல, இது வேற யோனதாப் அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் ஆண்டு தெளிவாவே கொடுத்துட்டாரு. ரேகாபின் குமாரனாகிய யோனதாப். அப்ப இந்த யோனதாப் சொன்ன உடனே, ஆமா அப்படி இருக்குன்னு சொன்ன உடனே இந்த இருதயம் ஒத்து இருக்கு பாருங்க. உன் இருதயம் செம்மையா இருக்கு, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையா இருக்கு, உன் இருதயம் என்கிட்ட செம்மையா இருக்குதான் கேட்டோன்னா, ஆமா இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. உன் கையை தான் சொல்றாரு. இருதயத்தை பத்தி பேசணும். இப்ப கையை தான் சொன்ன, கையை கொடுத்த உடனே ரதத்துல ஏத்திட்டான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறுவரை சொல்லி என்ன சொன்னான் தெரியுமா? நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். ஆட்கள்லாம் ஏத்திட்டாங்க. என்ன சொல்லி கூப்பிடுறான் தெரியுமா? கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் அப்படின்னு சொல்லி கூட கூட்டிட்டு போறான். எங்க போறாங்க? அங்க பாகாலுடைய கோயிலுக்குள்ள போய் அங்க எல்லாம் அழிச்சு போடுறாங்க. நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் உள்ள காரியங்கள்லாம் தெரியும். நீங்க கூட 23ஆம் வசனத்தை பாருங்க. 23ஆம் வசனத்துல கூட, பின்பு யெகூ, நல்லா பாருங்க, ரேகாபின் குமாரனாகிய யோனதாபோடும் கூட எதுக்குள்ள பிரவேசிச்சு? பாகாலின் கோயிலுக்குள் பிரவேசித்து பாகாலின் பணிவிடைக்காரர் நோக்கி பாகாலின் ஊழியக்காரர் இதுக்கப்புறம் போய் என்ன செய்யறான்? சகலத்தையும் என்ன செய்யறா? அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரேகாபின் குமாரனாகிய யோனதாபும் எதுக்குள்ளதான் போயிருக்கான்? அந்த கோயிலுக்குள்ள போய் அங்க நடந்த சங்காரத்தை எல்லாம் என்ன செஞ்சிருக்கான்? பார்த்திருக்கிறான். தேவனுக்காக யெகூ கொண்டிருந்த அந்த பக்தி வைராக்கியத்தை கூடவே போய், அதுவும் கோயிலுக்குள்ளேயே போய் நேர்ல கண்டவன் யாரு? ரேகாவின் குமாரனாகிய யோனதாப். இப்ப நான் சொல்ல போறது பைபிள்ல இல்ல, ஆனா நான் இவ்விதமா எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது சொல்றேன். 6 நாட்கள் இப்படி சொல்லி கொடுத்தார். இவனை குறித்து வேற எந்த குறிப்பும் இல்லை.
அப்ப இந்த மனுஷன் கர்த்தருக்காக இந்த வைராக்கியமா செயல்பட்ட யெகூவை பார்த்து 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 வீட்டுக்கு அடுத்து போயிருப்பான். வீட்டுக்கு போயிட்டு, எப்பா ஏசபேலுடைய பணத்துக்கு விலை போன பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு சம்பவித்ததை நான் கண்ணால பார்த்தேன். தேவனுக்கு எதிரடையாய் நடந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு நடந்த கொடுமையெல்லாம் என் கண்ணால கண்டேன். வெட்டப்பட்டு சரிந்து விழுந்தாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்தேன். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற அத்தனையும் பட்டு போயிரும். தேவனுக்காக வாழ்ந்துரு. இந்த உலகத்தின் மேல் ஆசைப்படாத. ஒட்டுமொத்த உலகத்தையும் பூஜ்யமாக்கி விடு. அப்படிதான் அவர் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். ஏன்னா ரேகாபின் குமாரன் ஆகிய யோனதாபுக்கு வேற எங்கிருந்து வெளிச்சம் வந்த மாதிரி பைபிள்ல எவிடன்ஸே கிடையாது. இந்த ஒண்ணுதான் இருக்கு. எகு கூட போய் கூடவே இருந்த அந்த கோயிலுக்குள்ளேயும் போய் ரதத்திலையும் போனா, கோயிலுக்குள்ளேயும் போய் எகுக்குள்ள இருந்த தேவனுக்கான பக்தி வைராக்கியத்தை கண்ணால கண்டு அப்படிதான் ஆண்டு எனக்கு உணர்ந்தேன். வீட்டுக்கு போய் சொல்லியிருப்பான், இப்படி உலக பொருளுக்கு ஆசைப்பட்டுட்டு இப்படி ஆசாரிகளா வந்து தீர்க்கதரிசனம் சொல்றேன்னு சொல்லி பணத்துக்கு கூலிக்கு மாரடித்த ஒரு கூட்டத்தையும் பார்த்தேன். உலகம்தான் பெருசு, உலகத்துல ஏசபேல் தான் பெருசுன்னு சொல்லி பெருமை அடிச்சுக்கிட்டு இருந்த, ரொம்ப ஒய்யாரமா இருந்த அவங்களுக்கெல்லாம் நடந்த கொட்டுமையை நான் கண்டேன். உலகத்தை வெறுத்துரு, பக்தி வைராக்கியம் இந்த யோனதாபுக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் அந்த யோனதாபுடைய பிள்ளைகள் பின்வரும் சந்தில சொல்றாங்க, இந்த யெகூ இஸ்ரவேலின் ராஜா, யோயாக்கீம் யூதாவின் ராஜா. அது சிறைப்பிடிப்பின் காலத்தினுடைய ஆரம்பம். அப்ப யெகூக்கும் யோனதாபுக்கும் இப்ப இல்ல, நான் வீட்டுல கூட உட்கார்ந்து நீ காலையில வரும்போது நான் பார்த்துட்டு கூட வர்றேன். நான் பழைய பைபிளை எடுக்கணும்னு சொல்லி எடுத்து பார்க்கல. 258 வருஷம் நான் ஒவ்வொரு ராஜாவா எழுதி வச்சிருக்கேன். இந்த ராஜா எத்தனை வருஷம் அப்படியே ஒவ்வொன்னா தேடி தேடி பார்த்து, இந்த ராஜா யெகூக்கு அப்புறம் யூதாவில் என்னென்ன ராஜாக்கள் வந்தாங்க, யெகூ டைம்ல இஸ்ரவேல் யாரெல்லாம் ராஜா இருந்த எல்லாத்தையும் பார்த்து கணக்கிட்டு பார்த்தா 258 வருஷங்களும் 10 மாதங்களும் சொல்லி பென்சில் வச்சு அதிகமா நான் எழுதி வச்சிருக்கிறேன். அது பார்த்தேன். அப்ப ஏறக்குறைய 250 வருஷங்களா இந்த சந்ததியார் அதை கடைபிடிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனமும் கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவு துரிதமா எரிந்து போட்டாங்க, எவ்வளவு சீக்கிரமா கர்த்தருடைய கிரியைகளை மறந்து போனார்கள். கிட்டத்தட்ட 250 வருஷ காலம் வருது. யெகூக்கும் யோயாக்கீமையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 200 வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு 200 வைங்களேன். கிட்டத்தட்ட 200 வருஷ காலமா, 200 வருஷத்துக்கும் மேல இந்த ரேகாபின் குடும்பத்தார், ரேகாபின் வீட்டார், ரேகாபின் குமாரனாகிய யோனதாபின் சந்ததியார், இந்த கேனியர் உலகத்தை வெறுத்து வாழ்ந்தார்கள். உலகத்துல எந்த பிடியும் கொடுக்கல. காலையில தியானிச்சோம், மாம்சத்துக்குரியவர்களை விட்டு விலகினார்கள். இப்பொழுது தியானிக்கிறோம், உலகத்துக்குரியவர்களை விட்டு விலகுகிறார்கள். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார் கலாத்தியர் 6:14 பின்பகுதியிலே, அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். எவ்வளவு நேர்த்தி, எவ்வளவு பெரிய மகத்துவம்! மாம்சத்துக்குரியவைகளை களைந்து போட்டார்கள், உலகத்துக்குரியவைகளையும் களைந்து போடுகிறார்கள் இந்த கேனியர் சந்ததியா. அதனாலதான் இந்த கேனியர் சந்ததியார சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தழுவிக்கொண்டவர்களாக இந்த கேனியரின் சந்ததியாரை புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளமாக நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கு ஆதாரம் இருக்கு, வசனாதாரம் இருக்கு. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன்னா, உலகத்துக்குரியவைகள் எல்லாம் கிறிஸ்துவுடனே சிலுவையில் மாண்டு விட்டது. அந்த வெளிப்பாடு இல்லாமல் இந்த உலகத்துல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதெல்லாம் பிரயோஜனம் அல்ல. பிரியமானவர்களே, அப்ப இந்த யோனதாபுடைய சங்கதியை பார்த்தா, யோனதாப் தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, திராட்சரசம் குடிக்காது. ஏன்னா திராட்சரசம் சில நேரங்கள் அமளி பண்ணிரும். அதனால் மயங்குகிற ஒருவனும் எனது ஞானபான் அல்ல. மதுபானம், திராட்சரசம் இதெல்லாம் சில மதிமயங்கி போன திராட்சரசம் ஆரம்பத்துல ஒரு சந்ததியே சபிக்கப்பட்டு போனதுக்கு திராட்சரசமே காரணமாயிட்டோன்னு தோணுகிறது. நமக்கு தெரியும், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல திராட்சை தோட்டத்தை நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நட்டினா, திராட்சை தோட்டத்தை ஏற்படுத்துறான். அதுல குடித்து அவன் அப்படியே கிடக்குறான்.
பிற்பாடு பார்த்தா அவனுடைய நிர்வாணத்தை காம் கண்டு தன் சகோதரர்களுக்கு அறிவிக்க அவர்கள் போய் இந்த நிர்வாணத்தை மூட, அது தொடர்ந்து அவன் நித்திரை தெளிந்து இந்த விஷயங்களை கேள்விப்பட காமின் சந்ததியை ஒட்டுமொத்தமாய் சபித்து போட. இந்த திராட்சரசம் வேண்டாம்பான்னு சொல்றாரு. இதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு நசரேய விரதத்துக்கு அடையாளம். என்னாம 6வது அதிகாரத்துல பார்க்கும்போது திராட்சரச தோல் முதலான ஒன்றும் வாய்க்குள்ள போக கூடாது. நசரேய விரதத்துல 2 காரியம் உண்டு, 2 இல்ல 3 காரியம் விசேஷமா உண்டு. செத்த பிரேதங்கள் அண்டை போகக்கூடாது, செத்த பிரேதத்தை தொடக்கூடாது, அண்டை போகக்கூடாது, தலையில சவரங்கத்தி படக்கூடாது, திராட்சரசம் முதலான ஒன்றும் வாய்க்குள்ள போகக்கூடாது. அப்ப அன்னைக்கு பாருங்க, திராட்சரசத்தை குடியாமலும் அது மட்டும் இல்ல வீட்டை கட்டாமலும் சொல்லிட்டார். கடைசி வரைக்கும் உனக்கு கூடாரம் தான். அதனாலதான் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு குறித்து நாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். விசுவாச பட்டியல எபிரேயர் 11 பார்க்கிறோமே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று அங்கே எபிரேயர் 11வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். கூடாரங்களிலே குடியிருந்தான். எவ்வளவு மகிமையான வெளிப்பாடு! எதனாலதான்? விசுவாசத்தினாலே. 11:10 தானே? 11:9 இருக்கோ, மன்னிக்கு 9ஆம் வசனம். விசுவாசத்தினால் ஆபிரகாம் என்ன செய்யறான்? ஒரு பரதேசியை போல சஞ்சரிக்கான். வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரரா இருக்காங்க யாரு? உடன் சுதந்திரரா இருக்கிற அந்த ஈசாக்கோடு யாக்கோபோடும் எதுல குடியிருந்தானா? கூடாரங்களில் குடியிருந்தான். யாக்கோபோடு ஆபிரகாம் குடியிருந்த சமயத்தை கணக்கிட்டீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஏறக்குறைய 100 வயதா இருக்கும் போதுதான் ஈசாக்கு பிறக்கார். நல்லா கவனிச்சுக்கங்க, கால்குலேட் பண்ணிக்கங்க. அப்ப ஈசாக்கு 1 வயசு ஆகும்போது ஆபிரகாமுக்கு 101 வயசு. ஈசாக்கு கல்யாணம் ஆகும்போது 40 வயது. 20 வருஷம் பிள்ளை கிடையாது. 60வது வயதுல அவனுக்கு பிள்ளை பிறகு. அப்ப கணக்கு வச்சுக்கோங்க. 60வது அவன் ஈசாக்கு 60வது வயது இருக்கும் போதுதான் யாக்கோபு பிறக்கிறாரு. அப்ப யாக்கோபு பிறக்கும் போது ஆபிரகாம் வயசு எத்தனை? 160. ஆபிரகாமுக்கு மொத்தமே வயசு எவ்வளவு? 175 தான். அப்ப யாக்கோபு 15 வயசு இருக்கும் போதே ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு? யாக்கோபுக்கு 15 அல்லது 16 வயசு இருக்கும் போதே ஆபிரகாம் மரித்து போறார். அப்போ யாக்கோபோடும் சேர்ந்து கூடாரங்கள் இருந்தான்னா ஆபிரகாமுடைய கடைசி வரைக்கும், அவனுடைய வாழ்நாள் கடைசி வரைக்கும் அவன் எதுலதான் இருந்திருக்கிறான்? கிட்டத்தட்ட கூடாரங்கள் தான் இருந்திருக்கிறான். ஈசாக்கோடு பையன் நாட்கள்ல நான் கூடாரத்தில் இருந்தேன்யா. சில சொல்லுவாங்கல்ல, இப்பெல்லாம் நிறைய சாட்சிகள் இருக்குல்ல, என் பையன் நான் கூரையில இப்படி இருந்துட்டோம். பிள்ளைகள் தலையெடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நாங்க கோபுரத்துக்கு ஏறிட்டோம். அப்புறம் பேர பிள்ளைகள் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊழிய சொத்து எல்லாத்தையும் பார்த்து கடைசியில் நரகத்துக்கு போற அளவுக்கு நாங்க இப்போ துணிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு மோசம் பார்த்தீங்களா? பிரியமானவர்களை குற்றப்படுத்த நினைக்காதீங்க. நீ இந்த கூடார வாசிலாம் இல்ல, கூடார வாசியும் நித்திய வாசியும் அப்படின்னு சொல்லி பாட்டுலாம் கூட பாடுவாங்க. இந்த கூடார வாசி கேனியரை எதுக்கு அடையாளப்படுத்துறார் பாருங்க. அதனாலதான் நீங்க வேதத்துல பார்க்கும்போது எபிரேயர் 13:14 சொல்லுகிறது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். எபிரேயர் 13:14 சொல்லுகிறது. அவ யோனதாப், ரேகாவின் குமாரனாகிய யோனதாப் தன் பிள்ளைகளுக்கு சந்ததி சந்ததியாய் கீழ்பட்டிருக்கும்படி சொன்ன உபதேசங்கள் என்ன? வீட்டை கட்டாதுன்னு சொல்லி கொடுக்கிறாரு. வீடு கட்டதுனால பாவம் அப்படின்னு நான் சொல்லல, பாவம் கிடையாது. ஆனா நான் எனக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லி தம்பட்டு அடிக்கிறதா பெரிய பாவமாயிரும். வசதி வாய்ப்புகள் இருக்கிறதுல தவறு இல்லை. ஆனா கடுகளவாயிலும் நான் இச்சிக்காமல் இருந்தால் அதுதான் ஆரோக்கியமானது. விதைக்கான்னு சொல்றாரு. எப்பா, அதனாலதான் சொல்றேன், எங்களுக்கு விதைப்பாடு இல்லை, விதை இல்லை, எனக்கு தானியம் இல்லை என்ன சொல்றாரு. எரேமியா 35வது அதிகாரத்துல பாக்குறோம், எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. 9ஆம் வசனத்துக்கு பின்பதில் சொல்றாங்க, நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும். 9ஆம் வசனத்துல சொல்றார், நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும். ஆண்டவரே மெச்சி கொள்றாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனம் இப்படி சொல்லும் போது, ஆனா கேனியருடைய வம்சம்
எவ்வளவு உயர்ந்த நிலைமையில இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் சொல்லணும், பெஸ்ட் எக்ஸாம்பிள். இஸ்ரவேலரையும் விழுங்கிட்டாங்க, அந்த அளவுக்கு பயங்கரம். தேவன் மெச்சிக்கொள்றாரு. அது மட்டும் இல்ல, நீ வீட்டை கேட்டாம விதையாம திராட்சை, அன்னைக்கு விதைச்சு திராட்சை தோட்டத்தை நட்டுறதுதான் பிசினஸ், வாழ்வாதாரமே அதுதான் இருக்கு. அவ என்னத்தை சாப்பிடுவாங்க? என்னத்தையோ கீழே என்ன கிடந்ததோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டியிருக்காங்க. எரேமியா 35வது அதிகாரம் பைபிள்ல இருக்குதான்னு அநேக ஊழியர்களுக்கு தெரியல. நான் உண்மையிலேயே சொல்லுவேன், அப்படி தெரிஞ்சிருந்தா ஆடிக்காரில் ஆடிக்கிட்டே போக முடியாதே, சொகுசான மாட மாளிகையை எதிர்பார்க்க முடியாத ஒரு ரேகாபியர்கிட்ட இருக்கிற அந்த கூறுபாடு கூட இன்னைக்குள்ள அநேக இடத்துல இல்லையே அப்படிங்கிறது தான் தேவனுடைய ஏக்கமா இருக்கிறது. பிரியமானவர்களே, பணம் எங்கேயாவது போ, ஒரு மண் சட்டி எடுத்துட்டு ஒரு மண்வெட்டியும் பிடிச்சிட்டு கொத்தவழிக்கு போ. உனக்கு எதுக்கு சபை? இப்படி நடத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்கா? எவ்வளவு பெரிய தண்டனை! இங்க ரேகாபின் குடும்பம் எவ்வளவு பாருங்க, சாட்சிய பாருங்க. கர்த்தருடைய அறைகளுக்குள்ள கொண்டு வந்து திராட்சரசம் குடிச்சுன்னா நான் குடிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. எரேமியாவுக்கு என்ன தெரியும் தெரியல, எரேமியாவுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. பாரு, அவன் குடிக்க சொல்லு, குடிக்காங்களா இல்லையான்னு பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லல, நீ குடிக்க கொடுன்னு சொன்னாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவங்க எதுல இருந்து எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்காங்க பாரு, அது கைக்குள்ளப்பட்டு வருகிறது. ஆனா என் வார்த்தையை தள்ளுறாங்களேன்னு சொல்லி இங்க கேனியருடைய சந்ததியை உயர்வான ஒரு இடத்துல வச்சு ஆண்டவர் பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, முடிக்கும் போது பாத்தீங்கன்னா 35வது அதிகாரம் 18-19 என்ன சொன்னார் தெரியுமா? பெண்ணும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் பாருங்க, ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சகல நாட்கள்லாம் எத்தனை தலைமுறை? சகல நாட்கள்லாம் எத்தனை தலைமுறை? 10 தலைமுறையா? 10,000 தலைமுறையா? இந்த பூமி இருக்கிற வரைக்கும் ரேகாபின் குடும்பத்துல எனக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு புருஷன் இருந்துகிட்டே இருப்பான். அப்படின்னு என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த சந்ததி என்றென்றைக்கும் ஒளிந்து போகாது. என்னோட கூப்பிட்டு விட்டு ஆசீர்வாதம் கொடுத்து வர்றாரு. ஆமா, எகிட்ட இருந்து கர்த்தருக்கான அவன்கிட்ட இருந்த அந்த வைராக்கியத்தை பார்த்து 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 எகு பயங்கரமா கர்த்தருக்கு வைராக்கியமா செயல்பட்டவன். அவனுக்கே 4 சந்ததி தான், 4 தலைமுறை தான் சிங்காசனத்துல வீட்டு இருக்க முடியும், அதுக்கப்புறம் எல்லாம் படுத்துரும். ஆனா இவர் சொல்றாரு, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, அவனுக்கே 4 சந்ததி தான், இவனுக்கு அப்படி இல்லை. அந்த வைராக்கியத்தை பார்த்து பார்த்து குடும்பத்தை சரிபடுத்த ஆரம்பிச்சுட்டான். அப்ப தானும் அதற்குள்ள வந்து தன் குடும்பத்தையும் இப்படிப்பட்ட நிலைமைகளை கொண்டு போயிட்டு, அவனுக்கு தெரியும் அன்னைக்கு ஏசபேலுக்கு விலை போன அந்த பாகாளிந்த இருக்கு, நல்லா சாப்பிட்டு குடிச்சு நல்ல, அன்னைக்கு திராட்சரசம் தானே பெருசு, திராட்சரசம் விதப்பாடு, நல்ல நிலத்தை வாங்கி அதை சம்பாதிச்சு இதை சம்பாதிச்சு எல்லாம் வீடு கட்டி ஏசபேல் கொடுத்த நல்ல ரூபா வச்சு நல்லா வாழ்ந்துட்டாங்க. அவளுக்கு விலை போன அவர்களுடைய நிலைமையும் கூட இருந்து பார்த்து பார்த்து பார்த்து, நீ உலகத்தினால சோரம் போயிராத, இந்த உலகத்தை நேசிச்சு வீணாய் போயிராத, அழிந்து போயிராதுன்னு சொல்லி தெளிவா காமிச்சு கொடுக்காரு. நீ நீடித்திருக்கணும்னா, உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா, எங்க நாள்ல அழகா சொல்லி கொடுக்கிறாரு, வாழ்நாள் எல்லாம் நீடித்திருக்கும்படிக்கு. அதான் சொல்றாரு 6ஆம் வசனத்துல, நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு தான் இவைகளை எல்லாம் கட்டளையிட்டா. நம்ம நினைப்போம் இது எழுத்தின்படி பாத்தீங்கன்னா, ஐயா வீடு கட்டலைன்னா நீடிச்சுலாம் வாழ முடியாது, 2 தலைமுறையில என்னது தலைமொழிகிற வேண்டியதுதான். வீடு கட்டல, விதப்பாடு கிடையாது, திராட்சை கிடையாது, அதை கையாளுற அந்த உரிமையாளர் அப்படிங்கிற அதுவும் அந்தஸ்து, ஓனருங்கிற அந்தஸ்து இல்ல. பிற கூடாரத்துல இருந்தோம்னா எல்லாம் தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஊர் உலகத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு உலகமே வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. கூடார வாசிகள்ங்கிறத நம்ம மறந்துட்டோமோ? காரணம் என்ன தெரியுமா? உலகம் உள்ள வந்துடுச்சு. இன்னைக்கு கூடாரம், நாளைக்கு ஏதோ பில்டிங் கட்டுவீங்க, கட்டுறமோ இல்லையோ, எங்க நோக்கம் இது கிடையாது.
உலகத்தை வெறுத்து, அதான் பைபிள் அன்று சொல்றார், 1 யோவான் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அது சொல்லிட்டு தான் சொல்றாரு. எப்படி என்னவெனில், மாம்சத்தின் நிச்சயம், கண்கள் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2, 15, 16, 17 வாசிக்கிறோமே. பிரியமானவர்களே, இந்த யோனதாவை பாருங்க, எப்படி அழகா ரேகாபின் வீட்டார், கேனியரின் சந்ததியார், இந்த கேனியரின் சந்ததியாருக்குள்ளே காணப்பட்ட ஒரு விசேஷித்த காரியம், ஒரு விசேஷித்த வாழ்வு. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் கூடாரங்கள்ல. அதுதான் ஆண்டவர் கூடார பண்டிகைன்னு ஒரு பண்டிகை ஏற்படுத்தி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், லேவியராம 23வது அதிகாரம் ஆரம்ப நாட்களில் நம்ம தியானிச்சிருக்கிறோம். போன மாதம் முந்தின மாதம் நினைக்கிறேன், இஸ்ரவேலரின் பண்டிகைகளும் புது உடன்படிக்கையின் சபைன்னு சொல்லி லேவியராம 23வது அதிகாரம் 42, 43 வாசிக்கும் போது கூடார பண்டிகை குறித்த அம்சங்களை பேசுகிறார். லேவியராமம் 23வது அதிகாரம் 42 மற்றும் 43 அவர் சொல்வார், எல்லாரும் வந்து கூடாரத்தில் குடியிருக்கணும்னு சொல்வார். அந்த கூடார பண்டிகை 7 நாள் அளவு அனுசரிக்கப்படுகிறது. அந்த கூடார பண்டிகையோட விசேஷம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் நினைக்கணும், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கி கடைசி வரைக்கும் கூடாரங்களை வைத்தா. அவ எழுத்தின்படியான அர்த்தத்தை சொல்றாரு, நம்ம எல்லாரும் டென்ட் போடணும்னு சொல்றாரு. அப்படி அல்ல. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் பூமியில இருக்கிற வரைக்கும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையானது, இந்த பூமியில இருக்கிற சொத்து பத்துக்களான எல்லாமே நிரந்தரமற்றது. கர்த்தரே எனக்கு நிரந்தரமானவர். இந்த பூமிக்குரிய எனக்கு எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு சொந்தமா வீடு இருந்தாலும் சரி, இது எதுவுமே எனக்கு ஜீவன் அல்ல, கர்த்தர் தான் எனக்கு ஜீவன் அப்படின்னு வாழணும். அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்னு சொல்லி கேட்கிறார். ஒருவனுக்கு அவனுக்கு உண்டான திரளான ஆஸ்தி வந்து அவனுக்கு ஜீவன் அல்லன்னு சொல்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதிலே 15வது வசனத்தை பார்க்கிறோம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. லூக்கா 12:15 எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எதுக்கு இதை சொன்னா தெரியுமா? அதுக்கு முன்னால ஒருத்த வந்து இவரு வந்து எப்படி நினைச்சிட்டேன், இவர் ஒரு வெண்டர் நினைச்சு என்ன நினைச்சான்னா, ஒரு பத்திரத்தை முடிச்சு கொடுப்பார் போலன்னு சொல்லி இடத்த பாகம் பண்ணி தரணும், எனக்கு என் சகோதரனுக்கு இடையில இருக்கிற, அவர்கிட்ட போன எத்தனையோ பிரச்சனைகள் தீர்ந்திருக்கான, இந்த பிரச்சனையை அவர் தீர்த்து விடல. உங்களுக்குள்ள என்ன நியாயாதிபதியாகவும் நிலத்தை பங்கிடுறவனா வைத்தவன் யார் அப்படின்னு கேட்காரு. மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுறவனா வைத்தவன் யார்? எத்தனையோ இடத்துல அற்புதம் செய்யறாரு, ஏதோ வியாதியஸ்தங்களை கொண்டு வந்திருக்காங்க, எத்தனையோ பிரச்சனைகள் வருது, தீர்த்து வைக்கிறாரு. விபச்சாரத்துல கைமையமா பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டு வர்றாங்க, அதையும் தீர்த்து வச்சிட்டாரு. அதெல்லாம் தேவனுடைய சித்தான. இது கேட்க, இது வச்சது யாருங்க கேட்காரு? இது பிதா என்ன வைக்கல இப்படி அப்படின்னு அர்த்தம். என்ன உங்களுக்குள்ள நியாயாதிபதியாகவும் மனுஷனே என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யாருன்னு கேட்கிறாரு. யாரு சொல்லிதான் சொல்றாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா அவனுக்கு என்ன ஆசைன்னா, எனக்கு ஒரு பங்கு வந்துடும், என் சகோதரனுக்கு ஒரு பாகத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க, ஏன்னா எனக்கு அது ஒரு பங்கு வேணும். என்னன்னு தெரியல, அவன் ஒருத்தனே எல்லாத்தையும் அனுபவிக்க நினைச்சிருப்பான் போல. அதனாலதான் இவன் வந்து கேட்கான், எனக்கு உள்ளதை பகிர்ந்து கொடுங்களேன் அப்படின்னு கேட்கான். பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் சொல்லி 1 யோவான் 5வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, குமாரனை உடையவன் தான் ஜீவனை உடையவன். திரளான ஆஸ்தி உடையவன் ஜீவனுடையவன் சொல்லி பைபிள் இல்ல. இன்னைக்கு என்ன, திரளான ஆஸ்தி வேணும், திரளான ஐஸ்வர்யம் வேணும். பாருங்க, அது எல்லாத்தையும் விட சொல்லிட்டாரு. ஆண்டவர் மெச்சி கொண்டது மட்டும் இல்ல, ஆண்டவர் அவங்களை கூப்பிட்டு ஆசீர்வதித்து அனுப்புகிறார். கடைசி வரைக்கும் இந்த சந்ததியாரை போல பாருங்க, இந்த சந்ததியில எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் இல்லாமற் போவதில்லை. அப்ப தேவனுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? இந்த சந்ததி நான் வாழ வச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த சந்ததி அடியோடு என்ன செய்யாது. இப்ப வரைக்கும் இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க பாப்போம்.
இந்த வசனத்தை வச்சு சொல்லுங்க, இப்ப வரைக்கும் இந்த சந்ததி இருக்கா இல்லையா? இருக்கு. இதுதான் உண்மை. வானத்தையும் பூமியும் படைத்தவரே சொல்லிட்டாரு, சகல நாட்களிலும் இந்த இந்த மாதிரி. அப்படின்னா என்ன? தேவன் இந்த வாழ்க்கையை மெச்சிக்கொள்கிறா. அவங்க வாழ்க்கை கேனியருடைய சந்ததி. கேனியரின் சந்ததியார் எப்படி வாழ்ந்தாங்க? உலகத்தை வெறுத்து. உலகத்துல அன்னைக்கு விதப்பாடு, திராட்சை தோட்டத்தை நட்டுறது, திராட்சை தோட்டத்தை கையாளுறது, வீடு கட்டுறது, இது எல்லாமே என்ன தெரியுமா? மாம்சம் இல்லை. இதெல்லாம் என்னதுன்னா உலகம். ஒரு விதத்துல சொல்ல போனா உண்மையாவே என்னது இதெல்லாம்? உலகத்துக்குரியவைகள். ஆண்டவன் சொன்னார், no one can serve two masters அப்படின்னு சொல்லி சொன்னார். none can serve two masters. இரண்டு எஜமானங்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. எங்கே? மத்தேயு 6வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல சொல்றார், இரண்டு எஜமானங்களுக்கு ஊழியம் செய்ய உங்களை ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை செய்வான். உலக பொருளுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய உங்களால் என்ன செய்யாது? கூடாது. அப்ப பாத்துக்கங்க, அந்த ரெண்டு எஜமானி யார்? ஒன்னு தேவன், இன்னொன்னு உலக பொருள். உலக பொருள். ஆண்டவர் இந்த உலக பொருளை மேற்கொள்றதுக்கு, நீ வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தையும் மாம்சத்தையும் மேற்கொள்வதற்கு சிலுவை பற்றிய உபதேசத்தை புது உடன்படிக்கையில கொண்டு வந்தா. ரேகாபியுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் உலகத்து பக்கமே போகக்கூடாத அளவுக்கு இவர்கள் நடத்தப்பட்டால் என்று சொன்னால், இவர்களும் அன்றைக்கு சிலுவை பற்றிய உபதேசத்தை முன்னிழலாக அனுபவித்தார்கள் என்பதைத்தான் நீங்களும் நானும் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்குள்ளே புகுந்தவர்கள் யூதாவோடு கூட குடியிருக்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள் என்றெல்லாம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்த்தோம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 29ஆம் வசனத்துல தாவீதினுடைய பங்குகளை பெற்றுக்கொள்கிற கூட்டத்தாராய் காணப்பட்டிருந்தார்கள். இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலையும் அங்கேயும் மோசேயுடைய மாமனாகிய கேனியனை குறித்து பார்க்கிறோம். எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே குடியிருந்தார்கள். ஆனா இப்போ ஒரு பெரிய வித்தியாசம் உங்கள்ட்ட இருக்கு. நம்மளும் எல்லாரும் போல அப்படி இல்லை. இப்போ ஒரு வித்தியாசத்தை பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னா, இஸ்ரவேலர் கீழ்ப்படியாமல் இருந்தார்கள், இவர்களுக்குள்ளே கீழ்ப்படிதல் இருந்தது. அதனாலதான் இவருடைய வாழ்க்கையினுடைய தரத்தை ஆண்டவர், அந்த வாழ்க்கையில காணப்பட்ட தரத்தை உயர்த்தி காண்பிக்கிறார். அதனாலதான் எரேமியா மூலமா சொல்லி விடுறார். என்னன்னா, ஆதலால், எதுக்கு ஆதலால்? எரேமியா 35வது அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க, 19ஆம் வசனத்துல, ஆதலால். ஏன்? நீங்க எல்லாம் உலகத்தை வெறுத்து வாழ்றதுக்கு உங்களை அர்ப்பணிச்சிருந்தீங்களே, அந்த கமிட்மெண்ட்டை பாக்குறாரு. கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேல யெகூவுடைய நாட்கள்ல தான் யார் வாழ்ந்தா? ரேகாபின் குமாரனாகிய யோனதா வாழ்ந்தார். அந்த காலத்துல இருந்து யோயாக்கீமுடைய காலம் வரைக்கும் இது கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆச்சரியமா இருக்கு. அவங்க சொல்லிட்டாங்க, நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் எல்லாரும் என்ன செய்யல, இதுல எது கூட நாங்க நுழையவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு? இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அதுக்கு முன்னால வாழ்ந்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்களோ தெரியாது. ஆனா ஆண்டவர் ரேகாபை வச்சுதான், மன்னிக்கவும், யோனதாபை வச்சுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? இதை வாக்கு பண்றார். யோனதாபுக்கு இல்லாமல் போவதில்லைன்னு சொன்னார். ஏன்னா அந்த வைராக்கியத்தை பார்த்தான். தேவனுக்காக எகு கொண்டிருந்த பக்தி வைராக்கியத்தை கூடவே சென்று பார்த்தான். ரதத்துல ஏத்து சொல்றானே, போற இவன் எங்க போனான்னு தெரியல, கடைக்கு போயிட்டு இருந்திருக்கலாம், தெரியல. சொந்தக்காரன் வீட்டுக்கு போனாலும் அது வீட்டுக்கு போயிட்டு இருந்தானு தெரியல. ஆனா வழியில அவனை சந்திச்சு அவனுக்கு எதிர்பட்டு ரேகாபின் குமாரனாகி யோனதாவை பார்த்து சொல்றான், என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயம் என்னோடு செம்மையாய் இருக்கிறதுங்கிட்டன. ஆம், இருக்கிறதுன்னு சொன்ன உடனே கையை தா அப்படின்னு சொல்லி கையை கொடுத்தோன்னு அவனை ஏத்துறான், ரதத்துல ஏத்துறான். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தேவனுக்காக வைராக்கியமான காரியங்களை செய்துகிட்டு இருக்கிற யெகூ. இதுல ஒரு பார்க்க வேண்டிய முக்கியமான வெளிப்பாடு என்ன தெரியுமா? இந்த உலகத்தை வெறுத்ததுக்கு காரணம் இங்க சிலுவை பற்றிய உபதேசம் இருக்குங்கிறதுக்கு முக்கியமான வெளிப்பாடு என்ன தெரியுமா? இந்த யோனதாப் அபிஷேகம் பெற்றவனோடு இணைந்து கொண்டான். அபிஷேகம் பெற்ற யெகூவோடு கூட இணைந்து கொண்டான். அதுக்கு முந்தின அதிகாரத்துல கூட அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டதை குறிப்பிட்ட வசனம் வரைக்கும் பார்க்க முடியாது. ஆனா 9வது அதிகாரத்துல இருக்கு. அவர் குறிப்பிட்டதுக்கு பிறகு அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். எலிசா வாலிபர் தீர்க்கதரிசன புத்திரர்களில ஒரு வாலிபனை அனுப்பி அபிஷேகம் பண்ண வைக்கிறான்.
அவன் தைல குப்பி எடுத்து அவன் மேல வார்த்தை அபிஷேகம் பண்ணிட்டு வந்தான் பாருங்க. ஒரு குப்பி எடுத்துட்டு வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தான். எகு வாழ்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறாங்க. அதனை தொடர்ந்து அவன் புறப்படுறான் பாருங்க. அபிஷேகம் பெற்ற மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபரோடு இவன் இணையும் போது அவங்க குடும்ப வாழ்க்கையே வித்தியாசப்படுது. என்ன அபிஷேகம் பெற்றோன்னே தெரியல. அவராலே பெற்ற அபிஷேகம் நமக்கு சகலத்தையும் குறித்து போதிக்கிறது. அதனாலதான் எனக்கு டவுட் இருக்கு. உலகத்தை நேசிக்கிறாங்க, ஆனா கேட்ட அபிஷேகம் பெற்றுன்னு சொல்றாங்க. நான் சொல்ல அந்த அபிஷேகம் போலியானது. ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனோடு இணைகிற. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யார்? எகுவை இன்னொரு இடத்துல வைத்து பார்க்கும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்ங்கிற பொருள் யாரை குறிக்கும்? கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். கிறிஸ்துவுக்கு உண்மையாவே எபிரேய பதம் என்னன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப அவரோடு இணைக்கப்பட்ட, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவரோடு இணைக்கப்பட்ட கர்த்தருடைய சபை உலகத்தை வெறுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடும். தன் சந்ததியையும் உலகத்தை வெறுக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து விடுகிறது. நிலையான நகரம் நமக்கு இங்கு இல்லை. அந்த இடத்துக்குள்ள இங்க யோனதாபின் குடும்பம் காணப்பட்டது. ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுடைய குடும்பம் காணப்பட்டது. எங்களுக்கு கட்டளையிட்டு அப்படியே நாங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இத அழகா சொல்லுவாங்க 8ஆம் வசனத்துல, அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகள் என்ன அர்த்தம்? எங்களுடைய மனைவிகள் சொல்றாங்க. எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமார்த்திகளும் இது எதுவுமே செய்யலன்னு சொல்றாங்க. பிள்ளைகள் தலையெடுத்து வந்ததுக்கு அப்புறம் வீட்டை கட்டியிருந்தாங்க. அது இன்னைக்குள்ள வழக்கம். யோனதாபுடைய குடும்பத்துக்கு இந்த வழக்கம் கிடையாது. அவங்களும் சரி, மனைவி பிள்ளைகள் வந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய பிள்ளைகள், படுந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள், இப்படி தலைமுறையா இந்த கட்டளைகள் அப்படியே கை கொண்டு வர்றாங்க பாருங்க. தேவனுக்கு எதுதான் ரொம்ப பெருசா? எனக்கு முன்பா பாருங்க, தேவனுக்கு முன்னால் நிற்கிற பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம். தேவனுக்கு முன்னால நிற்கிற பெரிய பாக்கியம். எனக்கு முன்பாக இல்லாமல் போவதில்லைன்னு சொல்றாரு. அப்படித்தானே சொல்றாரு, எனக்கு முன்பாக இல்லாமல் போவதில்லை. அப்ப அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய சந்ததி, அப்ப அது அவருக்கு முன்னால் நிற்கக்கூடிய சந்ததி எது? உலகத்தை வெறுத்து வாழ்கிற கூட்டம். நீ பாருங்க, வீட்டுக்கு மேல வீடு, காருக்கு மேல கார், பங்களாவுக்கு மேல பங்களா. கேட்டா கர்த்தருடைய கிருபையினால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் சொந்த வீட்டை கட்டக்கூடாது நான் சொல்லல, மீண்டும் சொல்றேன், அது கெட்டதுல பாவம் கிடையாது. ஆனா அந்த வீடு மேல ஆசை, நகை மேல, இடத்தின் மேல, படிப்பு மேல, பணத்தின் மேல, பொருள் மேல ஆசைப்பட்டு இருக்கிறது பாவம். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் சொல்லி 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோமே. உலகத்தை வெறுத்து வாழ்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு எந்த சந்ததியாரை குறித்து படிக்கிறோம்? எந்த சபையாரை குறித்து படிக்கிறோம்? புது உடன்படிக்கையின் சபையார். கேனியருடைய வாழ்க்கை முறையை படிப்போம் பிரியமானவர்களே. அவர்கள் மாம்சத்துக்குரியவைகளுக்கு விலகினார்கள், உலகத்துக்குரியவைகளுக்கும் விலகினார்கள். அவங்கவுங்க கட்டுறாங்க, கட்டிட்டு போட்டோம். அவங்கவுங்க நட்டுறாங்க, விதை நட்டுறாங்க. எதுக்கு தெரியுமா இந்த யோனதாபுக்குள் இப்படி இருந்துச்சு? அவனுக்கு தெரியும். நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை விலைக்கு வாங்கணும்னு ஆகாபுக்குரிய யாருடைய நாட்கள்? யெகூவுடைய நாட்கள் தான். அவருடைய குடும்பத்தை வேற இருக்கிறாரு. எல்லாம் அவனுக்கு தெரியும். பார்த்துட்டு தான் எனக்கு அந்த நாட்கள்ல வாழ்ந்த மனுஷன் தானே, அவனுக்கு தெரியுது. நாபோத்துடைய திராட்சை என்ன அவன் முன்னோர் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. திராட்சை தோட்டத்தை வாங்கணும், அதுல வெறிகொண்டு நிக்கான். அவன் சந்ததி இங்க வேற இருக்கப்பட்டதை கண்ணால பார்க்கும்போது, அதை நம்பின அத்தனையும் மாண்டு போறதை கண்ணால பார்க்கும்போது, இனி இந்த திராட்சை தோட்டம், திராட்சம் இதுதான், அந்த உலகம்தான் மேன்மன் ஓடிடாத. பிள்ளைகளை சீர்படுத்துறான், சரிபடுத்துறான். எவ்வளவு பெரிய புது உடன்படிக்கையின் சபையினுடைய மேன்மையான சாயல் கேனியரிடத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. கேனியரின் சந்ததியாராகிய யோனதாபுடைய வீட்டாருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் கண்கூட பார்க்கிறான். இப்படி ஆகாப் இதுக்குதான் ஆசைப்பட்டு கிடந்தான். நாபோத்துல இருந்து எப்படியாவது பறிச்சிடணும், இது எப்படியாவது தனக்கு உரிமையாக்கணும், திராட்சை தோட்டம் வேணும். நமக்கு தெரியுமே, 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்துல போட்டிருக்கு, என்னோட அரண்மனைக்கு பக்கத்துல திராட்சை தோட்டம் இருக்கு, இது எப்படி எனக்கு வேணும். நிலையா நின்னான், செத்து மடிஞ்சிட்டானே. இதுக்கு வேற அவன் மனைவி ஜால்ற தட்டி ஏசபேல்
அவனுக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லி உபவாசம் சொல்லி சும்மா கூறி பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி நாபோத்தை கல்லால எரிஞ்சு கொலை செய்யறதுக்கு காரணமா இருந்தா அவளுடைய நிலைமை என்ன நடந்ததுங்கிறத அவனுக்கு தெரியாம இருக்கு, எல்லாம் தெரியும். அது எல்லாம் பைபிள்ல இருக்குது. நீங்க அது எல்லாத்தையும் பார்க்கதான் செஞ்சான். யெகூதி நாட்கள் தானே. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9 அதிகாரத்துக்கு கொஞ்சம் வாங்க, நான் முடிக்க போறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அங்க 30ஆம் வசனத்துல பாருங்க. 2 ராஜாக்கள் 9:30 பாருங்க. யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான். அது ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியை எட்டி பார்த்து, உலகம் உள்ள வருது பாருங்க. யெகூ ஒளிமுகவாசல் வந்த போது அவள் தன் ஆண்டவனை கொண்டு சிம்ரி சேமம் அடைந்தானா என்றாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக எடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார். அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினான். அவளுடைய ரத்தம் என்ன செஞ்சுட்டு சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ள போறான். சொல்றான், நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை, சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ என்ன செய்யுங்க. ஆமா, இது இங்க நடக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க ஆமா சபிக்கப்பட்ட ஸ்திரீ அப்படின்னு சொல்லியே அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் நான் பார்க்க முடியும். இது எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொன்னா 26ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்க. நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமாரரின் இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும், இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரி கட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே. இப்போதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நிலத்தில் என்ன செஞ்சிரு, எரிந்து போடு. உனக்கு திராட்சத்தோட தானே வேணும்னு கதறின, இதனால நீ யாரை கொன்னியோ உன் வாழ்க்கை என்ன ஆகுது பாரு. அப்ப இதனாலதான் அவன் சீர்கெட்டே போறான். நாபோத்துடைய ரத்தத்துக்காக தான் கர்த்தர் ஆகாபுடைய ரத்தத்தை நினைச்சிறாரு, சிந்த வைக்கிறார். அப்படிதான் பைபிள்ல இருக்கு. அவ எதுக்காக சிந்தப்படுதுங்கடா, காரணமே திராட்சை தோட்டம் தான். அவ யோனதாப் எல்லாத்தையும் பாக்குறான். இதுக்கு ஆசைப்பட்டவங்க எல்லாம் நிலைச்சு நிக்கல. இதை உரிமையாக்கணும், கையாளணும், இது என் கைக்கு கைவசப்படாதான்னு சொல்லி இதுல ஆசைப்பட்டவங்களாம் நிலைச்சு நிக்கல. இது எகு கூடவே இருந்து பார்த்து 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 இதை சார்ந்த அத்தனை கூட்டம் வேறறுக்கப்படுறத கண்ணால கண்டு தன் குடும்பத்தை ஸ்திரப்படுத்திட்டான். நம்மளும் எத்தனை வேத வாக்கியங்களை கேட்கிறோம். இன்னும் உலகம் உள்ள இருக்குதே. நான் ஒரு மணி நேரத்துல நான் இருப்பேனா, நான் என்ன வச்சே சொல்றேன், இன்னும் ஒரு மணி நேரத்துல நான் இருப்பேனா எனக்கே தெரியாது. அவங்களுக்கு தான் பதில் சொல்லணும் அதிகமா. அப்படி ஒரு நிலையற்ற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க பங்களா, காரு, எல்லாம் வசதி. கொஞ்சம் சொன்னாரு என்னது, இப்போ வேற ஒண்ணும் இல்லை. இப்பெல்லாம் என்னதுன்னா, கார்ல போய் இறங்கிட்டா 2000 ரூபா காணிக்க. நீ பைக்ல போனா என்னது 1000, பஸ்ல போய் இறங்கினா 500 ரூபா, நடந்து சைக்கிள்ல போனா 100 ரூபா, டீ செலவு வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. 5 ரூபா காத்தடிச்சுக்க. பிரியமல்ல, இது இல்ல பிரியமல்ல, இது ஊழியம் கிடையாது. தேவனை சார்ந்து நிக்கிறது தான் ஊழியம். இன்னைக்கும் நான் ஆண்டுடைய இறக்கத்தினால சொல்றேன், இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில 1 ரூபா கூட இங்க, அதனாலதான் இங்க காணிக்க பாட்டும் கிடையாது, காணிக்க பெட்டியும் கிடையாது. அந்த ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கவே வேண்டாம் நினைச்சிட்டோம். இங்க ஏதாவது ஒண்ணு இருந்தா தானே இங்க போடணுங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டு வரணும். வேண்டாங்க. தேவன் எப்படி சந்திப்பா? இந்த உலகத்துக்குள்ள நம்ம சோரம் பெறக்கூடாது, அதான் பாரப்படுறோங்க. இது மெச்சிக்கொள்ளல, இந்த ஊழியத்தை மெச்சிக்கொள்ளல. தேவனுடைய இறக்கத்தினால இது நடந்துகிட்டு இருக்கு. காரணம், தேவனை எப்படியாவது பிரதிபலிச்சிடணும். உலகத்தை வெறுத்து வாழ்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பிடணும். இல்ல உலகம்தான் முக்கியம் அப்படின்னு சொன்னவங்க இங்க ஐக்கியப்பட முடியாது. யோனதாபுடைய குடும்பம் எவ்வளவு சாட்சியா இருக்கு பாருங்க. இது அந்த மனுஷன் சொல்லும் போது 2016, 17 சொல்ற 16 கடைசி சொல்லும் போது, என்னோட இவ்வளவு வெளிச்சம் இருக்கு, நம்ம என்னதான் தியானிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்க. எவ்வளவு பெரிய ஆழ்ந்த வெளிப்பாடு. இது குறித்த வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட செய்தி கேட்டது கிடையாது. நான் ஒரு 8-9 வருஷத்துக்கு மேல பிரசங்கிச்சிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லல, என் வாழ்க்கையில ஒரு தடவை கூட நான் கேட்டதே கிடையாது. ஆனா மற்றபடி வாழாக்காமல் தலையாக்குவார்கள் செய்தி கேட்டிருக்கிறேன். பூமியில் உள்ள சகல வம்சங்களிலும் தேவனுடைய ஆசீர்வதிப்பார்லாம் கேட்டிருக்கிறேன். இப்படிலாம் கேட்டதில்லை. பிரியமான, நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? நம்ம இருக்க இடத்துல அப்படி நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, கேனீரின் சந்ததியும் புது உடன்படிக்கையின் சபைங்கிற இந்த தலைப்புல, புது உடன்படிக்கையின் சபைக்கு எவ்வளவு பெயர் பெற்ற சந்ததியாராய் இந்த ரேகாபின் குடும்பத்தார், இந்த கேனீரின் சந்ததி காணப்படுகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்றோம். ஆண்டவரே, அமலைக்கு விட்டு மாம்சத்துக்குரியவைகளை விட்டு
பிரிந்து போன கூட்டம் மட்டும் இல்ல, இவர்கள் உலகத்துக்குரியவைகளை விட்டும் விலகி பிரிந்து போனார்களே. இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு திட சாட்சி. இந்த ரேகாபின் வீட்டாராகிய கேனியரின் சந்ததியாரை போல புது உடன்படிக்கையின் சபையாய் நாங்கள் வாழ இருக்கிறோம் ஆண்டவரே. 1 தீமோத்தேயு 6:7 சொல்லப்பட்டிருக்கு, நாம் உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் என்று எழுதியிருக்கிறது. உமக்காக வாழ வைங்க ஆண்டவரே. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூட சொல்லிட்டு நீ சொன்னீங்களே, உலக பொருளுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூட உங்களால் கூட சொன்னீங்களே. எங்களுக்கு தேவன் தான் எஜமானா இருக்கணும், உலக பொருள் அல்ல. ரேகாபின் குமாரனாகி யோனதாபுடைய அதிரடி நடவடிக்கை நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. தன் முழு குடும்பத்துக்கும் கட்டளையிட்ட விதத்தை நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. இது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற எங்களுக்கு சரியா தெரியல. ஆனா எழுதப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்த 1-2 சம்பவம், அந்த ஒரு சம்பவத்தை வச்சு நாங்க யெகூவுடைய விஷயத்தை வச்சு நாங்க பார்க்கிறோம். இப்படி திராட்சை தோட்டத்துக்கு அலைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்து இந்த திராட்சை தோட்டத்துக்கு துடியா துடிச்சுக்கிட்டு கடந்த இந்த 2 பேரும் துடியா துடிச்சு செத்து போறாங்க. அற்பமான காரியத்துக்காக வாழ்க்கையே விட்டுட்டாங்க, அழிஞ்சே போனாங்க, கர்த்தரால் சபிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. நம்மளை மோசப்படுத்துகிற இந்த திராட்சை தோட்டம் வேண்டாம். நம்மளை அழிவுக்கு எத்தனமா கொண்டு போகிற இந்த திராட்சை தோட்டம் வேண்டாம். தேவனுக்காக வாழ்றேன், தேவனுக்காக வாழ்றேன். இந்த பூமியில மண்ணு சாப்பிட்டா கூட பரவாயில்ல, நான் தேவனுக்காக வாழ்ந்துடணும். தேவனை மட்டும் ஒரு நாள் நான் தேவனுக்கு மட்டும் ஒரு நாள் நான் துரோகம் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. தேவனே உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிருபையுள்ள தேவனே, நீங்க முழுதுமாய் அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை, அது எப்பொழுது போகும் தெரியாது. இருக்கிற நாள் வரைக்கும் கேனீரின் சந்ததியரை நாங்கள் இன்னைக்கு இந்த நாள்ல தியானித்தது போல, ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் தியானித்தது போல, எங்கேயோ கடந்தவங்களை இந்த யூதா வம்சத்துக்குள்ள, இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளா, உடன்படிக்கைக்குரியவர்களா கிருபையினால் நீர் ஏற்படுத்தி கிறிஸ்துவ சரீரமாகிய சபைக்கு அடையாளமாய் ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய, ஒருவருக்கு ஒரு தயவு செய்ய அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை நாங்கள் கண்டவர்களா, முடிவில் மாம்சத்தையும் உலகத்தையும் வெறுத்து தள்ளக்கூடியவர்களாய், வார்த்தை வந்தவுடனே உடனே கீழ்ப்படிதல், அமலைக்கு பற்றிய விஷயத்திலும் உடனே கீழ்ப்படிதல், திராட்சை தோட்ட விதைப்பாடு வீடு கட்டுற அந்த காரியத்தை குறித்த விஷயத்திலும் உடனடியான கீழ்ப்படிதல். தலைமுறை தலைமுறையா வாழ்ந்தாங்களே, எங்களுடைய தலைமுறை எப்படி இருக்க போதுன்னு ஒரு கேள்வி கேட்கிறோமே. எங்களுக்கு அப்புறம் அப்படி எப்படி இருக்க போறாங்கன்னு ஏதோ பேசுறோமே அப்பப்ப. இல்ல ஆண்டவரே, கேனீரின் சந்ததியாகிய புது உடன்படிக்கையின் சபையாராகிய நாங்களும் இப்படிப்பட்ட விதத்தில் எங்கள் சந்ததியை எழுப்பி விடுவதற்கு வேண்டிய ஒத்தாசையும் கிருபையும் தாங்க ஆண்டவரே. நல்ல கொஞ்சம் பேரா கூடியிருந்தாலும் தேவனுக்காக, தேவனுக்காக மாம்சத்தையும் உலகத்தையும் வெறுத்து தள்ளக்கூடிய, தேவனுக்கென்று பக்தி வைராக்கியமாய் செயல்படக்கூடிய சந்ததியை எழுப்பிவிட ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து தியானித்த வசனங்கள் எல்லாவற்றையும் நாம் மீண்டுமாய் தியானித்து மக்களா பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.